அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரகு கிட்ட சொல்லியே ஆகணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம மேல ரொம்ப சந்தேகங்கள் வந்துருச்சு. கண்டிப்பா இவங்க ஆதாரம் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா நம்மளை வந்து விஜய் கிட்ட வசமா மாட்ட விட்டுருவாங்க. இதோட போக மாட்டாங்க, நம்மளை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப மல்லி வேற நியூஸ் பேப்பர் படிச்சதுல தான் மல்லிக்கு வந்து டென்ஷன் அதிகமாயிடுச்சு, சந்தேகங்கள் அதிகமாயிடுச்சு. உடனடியாக மல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது நம்ம மல்லியோட முகத்தில் ரொம்ப சோகம், வருத்தம், யோசிக்க முடியாத ஒரு எண்ணங்கள், இது எல்லாமே வந்து அவங்க முகத்தை பார்த்தா தெரியுது. மனோகர் வந்து மல்லி வந்துமே வாமா மல்லி என்னமாச்சு, போன வேலை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கும்போது மல்லி வந்து ஆமாண்ணா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா ரேணுகா வந்து பொய்யானவா, அவள் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து மல்லி அந்த உதாரணத்தில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரேணுகா வந்து என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்க, நமக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மல்லி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே மல்லியை பார்த்து மல்லி வந்துட்டியா, நீ எங்கே போயிருந்த, இந்த மனோகர் அண்ணா கிட்ட மல்லி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னை தனியாக விட்டுட்டு நீ எங்கே மல்லி போன, என்னை நீ கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, நீ இல்லாமல் என்னால் சாப்பிட முடியல, எனக்கு பசிக்குது, நீ சோறு போடுறியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கேட்க மல்லி வந்து என்னடா இவ இப்படியெல்லாம் நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா உங்களுக்கு பசிக்குதா நான் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் ரேணுகாவா மல்லி நீ எனக்கு ஊட்டி விடுறியா, நான் சின்ன குழந்தை தானே, நீ எனக்கு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி திரும்பவும் ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மல்லி வந்து ஒரே டென்ஷன் ஆகுறாங்க. மனோகரை சொல்லவே வேணாம், ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, யார் வீட்டில் வந்து சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்கிற, நீ செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க செய்கிற மாதிரியா இருக்குது, 7 கலந்த வயசு ஆகிட்டு இன்னொருத்தரோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நடிக்கிறியே, நீ வந்து எதையும் ஆட்டையை போடுறதுக்காக இப்படிலாம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா மனோகரையும் கிண்டல் பண்ணுறாங்க. மனோகர் அண்ணா நீ எங்கே போயிருந்த, இவ்வளோ நேரம் இல்லை, நீ மல்லி வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தல, மல்லி இப்போ வந்துட்டா, மல்லி எனக்கு தான் எல்லாமே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்கிறாங்க. மல்லி வந்து அக்கா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு சீக்கிரமாக சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ரேணுகாவா இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது என்னால் யோசிக்கவே முடியலையே, என்னதான் பிளான் போட்டிருக்காங்க, இவங்க எதுக்காக சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இந்த கதிரேசன் இருந்தா வந்து கதிரேசன் கிட்ட 4 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இல்ல விஜய் இருந்தா விஜய் கிட்டயா தெரிஞ்சுக்கலாம், ரெண்டு பேருமே இல்லாம இப்படி நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேணுகா யோசிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படின்றத வந்து நீங்க கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த வாசுதேவனோட போட்டோவை காமிச்சுதான் இவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. இவர் வந்து டாக்டர் வாசுதேவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அவங்க பேர் ரகு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. எது எப்படியோ ரேணுகா இந்த ரகு இவங்க ரெண்டு பேரும் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டப்பதான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்தெல்லாம் எப்படி நம்ம போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதாரம் இருந்தால் மட்டும்தானே இவங்க செய்யறது எல்லாமே உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்களால நம்மளை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. மல்லி இதுக்கப்புறம் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தேடி கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. வேலையாக நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னா விஜயை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கதிரேசனையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா கதிரேசனுக்கு வந்து அப்போதான் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரியும், இவ உண்மையாகவே ரேணுகாவலா அப்படின்ற கேள்விகள் கூட விஜய் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து கண்டிப்பாக ஏதாவது பிளான் போடுவார், இல்லை எப்படியாவது கண்டுபிடிக்குவார். அப்படிலாம் விட்டுட்டு விஜய் கிட்டேயும் எதுவும் சொல்லாமல் கதிரேசன் கிட்டேயும் எதுவுமே சொல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் மனசு போட்டு குழம்பிக்கிட்டு ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எது எப்படியாங்க விஜய் நம்ம கதிரேசன் இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்தில் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ரேணுகாவை பிளாக் பண்ணி ரேணுகாவோட உண்மையான பெயர் என்ன, எதுக்காக நடிக்கிறா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் மல்லி மட்டும் இந்த விஷயத்த சைலண்டாக விட்டுட்டா கண்டிப்பாக ரேணுகா வந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுல தான் முதல் குறியாக இருப்பாங்க. ஏன்னா சந்தேகங்கள் அதிகமாக ஆக ஆக இந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுவாங்களோ தவிர, ஆனால் இந்த வீட்டிலே இருக்கலாம், நம்ம எல்லா பிரச்சனையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சா அதோட பின் விளைவுகள் எல்லாமே வந்து ரேணுகாவுக்கு தான் அதிகமாக வரும். அதை கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. எப்படி இந்த விஷயத்த நம்ம ரேணுகா பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரகுக்கு கால் பண்ணி சொல்ல போகிறாங்க. ரகு வந்து அடுத்த கட்டமாக இனி ஒரு நிமிஷம் கூட நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் இந்த
ரேணுகாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரேணுகாவா ரகு, நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னல அந்த மல்லிக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ என் மேலே சந்தேகங்கள் அதிகமாக வந்துருச்சு, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது, யாருமே இல்லாத கேப்பில் நான் எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரேணுகா வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதை மல்லி கண்டுபிடிச்சிடுறாங்களா, இதோட பின் விளைவுகள் என்ன, இந்த ரேணுகாவுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.